அழைத்த காரணம் என்ன? என்னை அழைத்த காரணம் என்ன என்னன்னு கேட்கிறாய் மாமா. ஆமாம். எனக்கு சொல்ல மானாமா எனக்கு வல்லையே. சொல்லலாம் நினைக்கும் போது மாமா என் மனமாகப்பட்டது மாமா. எனக்கு சொல்ல முடியல மாமா. சொல்ல மாமா வல்ல மனமரவில்லை என்று சொல்கின்றாயே, அப்பேறப்பட்ட கஷ்டம் என்ன? உன்னுடைய தாய்மாமன் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கஷ்டம்? நான் உன்னிடத்திலே இருக்கின்றேன். என்ன சொல், சங்கடம் இல்லாமல் சொல். சொல்லலாம் மன கஷ்டம் இருக்கிறாய மருமகனே. ஆமாம். உன் மனவேதனை என்ன? உன் மன கஷ்டம் என்ன? என்ன? நான் இருக்கும் போது உனக்கு என்ன கஷ்டம்? இதுதானே மாமா. மாமா நினைக்க நினைக்க மனமோ எனக்கு நெருப்ப எறியுதையோ.
இருக்கும் போது மாமா ஆமாம் என் மனமாகப்பட்டது மாமா. டேய் ஏன்டா அழுற? தைரியமா இரு. ஒரு நெருப்பாகப்பட்டது எப்படி எரிகிறதோ ஆமா தக தக என்று எப்படி எரிகின்றதோ அதை போல நெருங்கி கொண்டு வருகிறது என் ஜெகனி மாமா. டேய் என்னடா உனக்கு அப்பேற்பட்ட கஷ்டம்? எதற்கு? என்ன காரணம்? அது தெளிவா சொன்னாதானே. மொத்தமா நெருப்பாட்ட எரிதுனாக்கா என்ன ஒண்ணுமே அர்த்தம் இல்லாம சொன்னா கண்ணு ஊத்தி தான் ஜெகனி மாமா பிள்ளைகளால் இருந்த ஒரு கோடி துணி செய்து ஒரு கோடி துணி செய்து ஒரு கோடி பஞ்சம் பணம் செய்கிறாரே. என்னடா இப்ப அப்பேற்பட்ட கஷ்டம் சொல்ற? சீக்கிரமா சொல்ற, அதை நான் தீர்த்து வைக்கிறேன். நாங்களோ சிறிய பிள்ளைகளால் இருக்கும் போது மாமா ஆமாம் அந்த பாண்டவர்களோ 5 பேர்கள் 5 பேர், நாங்களோ 100 பேர்கள் 100 பேர். நாங்க சிறிய பிள்ளைகளால் இருக்கும்போது ஆடி விளையாடி கொண்டிருக்கும் போது மாமா ஆமா அப்போது சிறிய பிள்ளைகள் இருக்கின்ற போது அப்போது பார்த்து சித்தப்பா பாண்டு மகாராஜர் காண்டகத்திலே மாண்ட காரணத்தினால் ஆமாம் என் சிதற பெருமனை தந்தையா கானகத்தில் இந்த பாண்டவர்களை நாட்டுக்கு அளித்து வந்து நாட்டுக்கு வந்தவுடனே இந்த நாட்டுக்கு இளவரசன் மாண்டு விட்டார் என்று சொல்லி ஆமாம் பாண்டு பெத்த பிள்ளைக்கு தருமனுக்கு முடி சுருட்ட வேண்டும், இந்த முடியை சுருட்ட வேண்டும். ஆமாம் என்ன முடி மாமா? இந்த முடியை சுருட்ட வேண்டும் ஆமாம் என்று சொல்லி குரு பெரிகள் நினைத்து பார்க்கும் போது ஆமாம் அப்போது பார்த்து நீ சொன்னாயே மாமா. ஆமாம் அப்போது என்ன செய்தேன் தெரியுமா? ஓடி போய் சென்றேன் தந்தையா பாதத்திலே விழுந்தேன். அப்பா தந்தையே, ஆமாம் இந்த நாட்டுக்கு மன்னன் நீதான். ஆமாம் இந்த முடி யாருக்கு சொந்தம் என்று கேட்கும் போது ஆமாம் எனக்கு தான் சொந்தம் சொன்னார். ஆமாம் சொந்தம் என்று சொல்லும் போது அப்போது இந்த முடியாகப்பட்ட பாண்டு பெற்ற பிள்ளைக்கு தர்மனுக்கு எப்படி சுரட்ட வேண்டும் கேட்க ஆமாம் அப்போது அத்தானாம ஜெகனி மாவன் சொன்னார். ஆமாம் நான் தான் சொன்னேன். ஆமாம் அத்தானாக ஜெகனி மாவன் சொன்ன வார்த்தையை சொல்லும் போது அடியே தந்தை யாரே இந்த முடி எனக்கு வேண்டும் என்று நான் கதறி அழிந்தேன் மாமா. ஆமாம் அழிந்திட போது ஆமாம் அப்போது குரு பெரியார் பார்த்து அவளை 7 ஆண்டு கன்னியாத்திரம் ஓட்டி வைத்தார்கள். ஆமாம் கன்னியாத்திரம் ஓட்டி வைத்து அவங்க செய்யாத வேலைகள் எல்லாம் செய்து பார்த்தேன். ஆமாம் சாகிலே மாமா. நடுக்குமணியில நெச்சுமலை வெட்டி வைத்தேன். ஆமாம் ஓகுமணியில பொய்க்குழிய வெட்டி வைத்தேன். ஆமாம் அவங்க உண்டாங்களே சாதம், அதுல சாதத்தை விஷம கலந்து வைத்தேன். சாகக்கூடாதா மாமா? அதுலயும் சாகலே அவங்க. அப்போது பார்த்து படுக்கும் பயனில் பாம்புகளை விட்டு பார்த்தேன். ஆமாம் அப்படி இத்தனை வஞ்சனை செய்தோம். மீண்டும் எங்கே வந்தார்கள் தெரியுமா? எங்க வந்தாங்க? அரக்கனால் மாளிகை கட்டி ஆமாம் இவன் ராஜாக்களையும் கொல்ல பார்த்தேன். ஆமாம் அப்படி அரக்கனால் மாளிகை கட்டி அதுள்ள புகர வைத்து இவர்களும் மாலவை கங்கை கரை ஓரம் ஆமாம் கனகன் என்ற சிறுமியை விட்டு ஆமாம் அரக்கனால் மாளிகை கட்டி நெருப்புக்கு விரோதமான பொருட்கள் எல்லாம் சேகரித்து ஆமாம் இவன் ராஜாக்கள் குந்தியோடு ஓரிரவு புகழ்ந்து செய்தேன். அதுல சாகக்கூடாதா? அதுலயும் சாகலே மாமா. அவங்க எங்க வந்தாங்க மாமா? எங்க வந்தாங்க? அப்புறம் இந்த
அம்மா 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 டேய், டேய், டேய். அம்மா டேய், அடிச்சுன்னு வச்சுக்கோ. எதுக்குடா என்மை இப்படி? யார் செத்து போயிட்டாங்களா? நம்ம ஆளுங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க. எதுக்கு இப்படி வாயாட்டு? இவர் ராஜாக்கள் அரக்கமானில அடுப்பு வைத்து அடித்து வைத்தேன். ஆமாம் புரோசன விட்டு நெருப்புக்கு விரோத பொருட்களை சேகரித்து ஆமாம் நெருப்பு கொளுத்து பார்த்தேன். ஆமாம் சாகலியே. அதுல சாக எங்க வந்தாங்கம்மா? அந்த அந்தனார் உருவம் மாறி இவர் ராஜாக்களும் வந்தார்கள். அந்த கௌரிமாபுரியிலே நிருபம் வந்தது. ஆமாம் சுயம்பரம் ஏற்படுத்தினார். ஆமாம் அந்த கௌரிமாபுரியிலே கௌரிமாபுரியிலே வருகின்ற போது ஒரு திருக்கல்யாணம் நிருபம் வந்தது. ஆமாம் இல்லையா? அது எனக்கும் தான் தெரியும். நானும் தான் வந்திருந்தேன். இல்லையா? ஆமா எனக்கும் வந்தேன், நானும் வந்தேன். அந்த நார் உருவம் மாறி அந்த வளையாத வில் வளைத்து எத்தனையோ செஞ்சு அந்த வில்லை வளைச்சுங்க. ஆமா முடியல. அந்த அர்ஜுன பயங்கரவானே. ஓ அந்த சின்ன பையன் அந்த மாமா அவன் எப்படி கட்டிட்டாங்க அது தெரியுமா உங்களுக்கு? எப்படி மாமா? எல்லாம் இழுத்து 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 எல்லாம் ஜெங்கி போயிட்டு இருந்துச்சு, வலிஞ்சிட்டு. அவன் லேசா எடுத்து கட்டிட்டான், அடிச்சுட்டு போயிட்டான். அந்த பாஞ்சால மன்னன் ஏமாந்துட்டோம். அந்த பாஞ்சால மன்னன் அழித்து நமக்கு நிருபம் அனுப்பினார் இல்லையா? அந்த வில்லை வளைத்து கட்டி அந்த பாஞ்சாலிய திருக்கல்யாணம் அடிச்சுட்டு போயிட்டோம். அன்று நாள் இருந்து மாமா எனக்கு எப்படி தெரியுமா மாமா? மாமா என்னடா கால் நேரம் காலை இப்படி பின்னுது. அருமையான பாஞ்சாலி மேல் எனக்கு ஆசையாகுதே. இந்த மாதிரி பண்றோம் என்னையா? பொறுமை இப்படி இப்படின்றான்டா, எனக்கே தெரியல. என்ன வந்து எப்படி என்னடா ஆயிப்போச்சு உனக்கு? நல்லா தானே இவ்வளவு நேரம். மாமா அந்த பாஞ்சாலியே பார்த்த புந்து எனக்கு ஒண்ணுமே ஆகல மாமா. ஏனோ சத்து போறானாமா? அவன் சத்து போயிட்டானா நீ இருக்க மாட்டேன். அது கொஞ்சம் ஜாக்கிரதை இரு. அது மட்டும் கிடையாது மாமா. என்னன்னா மோகமாகுதே மாமா, எனக்கு மோகமாகுதே. கொஞ்ச நேரம் பொறுமை சிறிய பையன் ஆமா அந்த வழியாக வில் வைத்தானே அந்த பாஞ்சாலியை பார்த்த புண்ணு மாமா. பாஞ்சாலியே கவனமா
டேய் ஏன்டா? டேய் டேய் ஏறா ஏறா இது என்ன ஆம்பளைக்கு அழகா ஒரு ஆம்பளைக்கு அழகா உன் நாட்டு தான் யாருமா நீ முறிக்குவா அதே ஒரு கேவலமாக்குது பாக்குறதுக்கு அது மட்டும் மாமா 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 டேய் என்னடா உன்னோட ராமாயணம் டேய் டேய் மாமா இதுக்கு பின்னால இவன் எல்லாம் இங்க வச்சாக்க ஆகாது ஐயோ ஐயோ பக்கம் வந்த அடிச்சே போடலாம் மாரியம்மா மேல அப்படியே ஒண்ணு வாத்து காஞ்சாலி வந்துட்டா எங்கடா காஞ்சாலி காஞ்சாலி எல்லாம் ஒண்ணும் இல்லடா நீ கண்ணு மாசலாய் போச்சுடா கண்ணு மாசலாய் போச்சு ஆமா காஞ்சாலி வந்துட்டா எங்கடா வந்துட்டா காஞ்சாலி வந்துட்டா ஆமா பாரடியா தொப்புல வச்சு மாமா பொம்பளைக்கு வித்தியாசம் பாருமா நானே கரங்காரனுக்கு பயத்துல நானே பொண்டாட்டி போடுவேன் பாத்ரூம் இருந்து சுட்டு வந்தா இவன் பொம்மநாட்டின்னு சொல்லி தொப்புல வச்சு